நம்ம மிர்ச்சி சிவா எப்பவுமே சரி ஒரு என்ன சொல்றது ஒரு காமெடி வந்து நல்லா பண்ணுவாரு. சுமோல யார் பண்ணியிருப்பா அப்படின்னா அந்த டைஸ்ரோ ஜப்பானுடைய என்ன சார் ரெஸ்லர் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் ஆயிட்டார் அவரு. ஸோ அவருடைய கதையை பண்ண மாதிரி பண்ணியிருக்காங்க. அவர் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா சென்னை கிடைக்கிறதுல ஒரு ஓரத்தில் ஒதுங்கி கிடக்குறாரு. இவர் வந்து சர்ஃபிங் பிளேயர். என்னடா இவன் ஒதுங்கி இருக்கானா யாரான்னு சொல்லிட்டு எழுப்பி எழுப்பி அப்படியே சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவர் ஜப்பான்காரன்னு தெரியுது. ஏன் இங்கே ஒதுங்கினான்னு சொல்லிட்டு இவனை கொண்டு போய் ஜப்பானில் விட்டுருவோம் பாவம் அவங்க வீட்ல எல்லாம் தேடுவாங்கன்னு சொல்லிட்டு ஜப்பானுக்கு கஷ்டப்பட்டு கொண்டு போய் சேர்த்துறாரு. அவர் ஏன் இந்த சென்னை கடற்கரைக்கு ஒதுங்கினாரு, ஜப்பானுக்கு போன பின்னாடி என்னாச்சு, இதுதான் இந்த படத்தோடைய கதை. கதையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல படம். அதுக்கேற்ற மாதிரி ஸ்க்ரீன் பிளே பண்ணி கொண்டு போயிருக்காங்கன்னு கேட்டோம்னா அந்த கொண்டு போகலன்னு சொல்ல முடியும். இன்னொன்று என்னன்னு கேட்டோம்னா ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான எல்லா படமே தமிழ்நாட்டில் ஹிட்டு, தமிழ் படம் எல்லாமே ஹிட்டுன்னு நம்ம சொல்லலாம். வரிசையாக நீங்கள் எந்த படம் நீங்கள் யோசிச்சாலும் சரி ஸ்போர்ட்ஸ் வந்துட்டாவே ஹிட்டு. நம்ம படத்தை கிரிக்கெட்டை வச்சு ஜீவாவாக இருக்கட்டும், கபடியை வச்சுட்டு நம்ம கில்லியாக இருக்கட்டும், வெண்ணிலா கபடி குழு இந்த மாதிரி ஹிட்டு. ஸோ அதனாலேயே நம்ம இந்த ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக படம் எடுத்தோம்னா ஹிட் ஆயிருங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து இந்த டேரக்டர் என்ன செஞ்சிருக்காருன்னா இந்த சுமோட ரெஸ்லிங்கை பற்றி சொல்லுவோம்னு சொல்லியிருக்காரு. அது என்னன்னு கேட்டால் நம்ம மண்ணோட விளையாட்டு இல்லைங்கிறதுனால நம்மளுக்கு கனெக்ட் ஆகலன்னு சொல்ல முடியும். ஆனால் ரொம்ப மெனக்கெட்டுருக்காங்க. லாஸ்ட் அரை மணி நேரம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு கூஸ் பம்ப் மூமெண்ட்ஸ்லாம் நிறைய வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கனெக்ட் ஆகவே இல்லை. கபடியில் வந்து இப்படி காலை வச்சு இப்படி சுற்றுனாயிட்டு ஒரு லெக்கு ஒரு ஷாட் வச்சாவே நம்ம எல்லாம் விசில் பறக்கும். ஏன்னா நம்ம மண்ணோட கலாச்சாரம், நம்ம மண்ணோட விளையாட்டு, நம்ம விளையாட்டு அதனால. ஆனால் சுமோங்கிறது என்னன்னா ஜப்பான்கார விளையாட்டு. ஸோ அதனாலேயே நம்ம அதில் நம்மளுக்கு கனெக்ட் ஆகலை. நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கு நல்லாவே வந்து வேல்ஸ் இன்டர்நேஷனல் வந்து நல்லா போட்டிருக்காங்க. மியூசிக் வந்து விவேக் பிரசன்னா வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. சாரி நிவாஸ் பிரசன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. எல்லாமே இருந்தாலுமே சரி எனக்கு பர்சனலாக வந்து எனக்கு அந்த படம் வந்து அவ்வளோவா கனெக்ட் ஆகலை. காமெடிஸும் சரியாக இல்லை. பிரியானந்த் சரியாக யூஸ் பண்ணல. ஒரு ஹீரோயின் ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு சொல்லப்போனால் படத்தை இழுக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ 2K கிட்ஸ் எல்லாம் வந்து உள்ள உட்காரதுக்கு என்னென்ன தேவை. ஸோ ஒரு சின்ன கிளாமர், ஒரு சின்ன அடல்ட் காமெடி, ஸோ அந்த மாதிரியே ஏதாவது பண்ணியாவது உள்ள உட்கார வைப்பாங்க. பார்த்தா அதுவும் இல்லை. விடிவி கணேஷ் கூட வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. சுத்தமாக வந்து ஒரு பிளே வந்து எங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பிளே ஆகுது. அங்கே பார்த்தீங்கன்னா சதீஷ் இருக்காரு. ஸோ அவரையுமே சரியாக யூஸ் பண்ணல. அவரெல்லாம் வந்து ஸ்பாட்லேயே நல்லா கவுண்டர் கொடுக்குறவர். ஸோ அவரையும் சரியாக யூஸ் பண்ணல. கதைக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட வந்து அதில் வந்து சக்சீட் பண்ணாங்களான்னு கேட்டால் அவங்க சக்சீட் பண்ணியிருப்பாங்க. பட் ஆடியன்ஸு பர்சனலாக எனக்கு கனெக்ட் ஆகல. அவர் யதார்த்தமாக தான், அதாவது எப்படி சொல்லணும்னா கோவமாக தான் வருது. 100 பேர் 200 பேர் என்ன சான்ஸுக்கான அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இவர் அசால்ட்டாக வந்துட்டு இவரா டைலாக் பேசுவார், இவரா இது பண்ணுவார். கொஞ்சம் கூட மெனக்கிட மாட்டார், கொஞ்சம் கூட ஒர்க் அவுட் பண்ண மாட்டார். அப்படியே ஸ்டைலாக வந்து இப்படி பேசுறது, வைக்கிறது, கொள்வது, அழுகிறதுக்கு இப்படியும் செய்வாப்புல, அழமாட்டாப்புல, சிரிக்கிறதுக்கு இப்படி தான் இப்படி செய்வாப்புல. ஸோ என்ன சொல்றது, அந்த ரியாக்ஷன் அவர் ஸ்டாக் ஷாட் மாதிரி அவர் அவ்வளோதான் இருக்கும். அதை அவர் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். அவர் அப்படிதான் எந்த இதுக்கு முன்னாடி வந்துச்சு அது அந்த என்ன படம், ஒரு மொக்க படம் ஒன்று வந்துச்சு சிவா வந்துட்டு சூதுகோபம். அதையும் அப்படிதான் சொன்னாங்க. தமிழ் படம் 2, தமிழ் படம் 3ன்னு சொல்லிட்டு. அது போச்சா போகல. அதே மாதிரி இதையும் சொல்லிகிட்டே தெரிய வேண்டியதான். அடுத்து ஒரு படம் வரும், அதுக்கும் அவர் அப்படிதான் சொல்லுவார். உண்மையிலே சொல்றேன், ஒர்க் அவுட் பண்ணணும். நிறைய பேர் சான்ஸ் கலைஞ்சிட்டு இருக்காங்க. இவர் தேடி தேடி போய் ஏன் சான்ஸ் கொடுக்குறாங்க, அந்த சான்ஸ் அப்புறம் இவர் எப்படி வேஸ்ட் பண்றாருன்றது இந்த படத்தில் கண்டிப்பா. ஏமா 1974 சிக்குமங்கு சிக்குமங்கு சிக்கப்பப்பா சிக்குமங்கு சிக்குமங்கு சிக்கப்பப்பா எம்ஜிஆர் ஒரு பாடு பாடுவாரு. அதுலதான் வந்து அந்த குஸ்தி போயிட்டே இருக்கும். எம்ஜிஆர் இருக்கும், நம்பியா இருக்கும். அதுல அந்த பாட்டுல சிக்குமங்கு சிக்கமா அது ஒரு பொம்மை, 3 பொம்மை இருக்கும். அந்த தம்பி ஒருவேளை அவங்க தாத்தாவான்னு தெரியல. அதே ஃபேஸ், அதே உடம்பு, உண்மையிலே வந்து இது வந்து அந்த ஊர் ஆளு கரெக்டா கண்டுபிடிச்சி வேல்ஸ் வந்து அழகா வந்து தயாரிப்பாளர் யூஸ் பண்ணிக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு மலேசியா இருந்தாலும் சரி, எந்த நாடா இருந்தாலும் சரி, நம்ம நாடு தான் முக்கியம். ஒரு மலேசியாக்காரருக்கு போட்டுறாங்க, இவன் வேணாம், இவன் வந்தா நம்ம நாட்டுக்கு ஜெயிச்சுக்கிட்டான், இவன் வேணாம் அப்படி சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. கடல்ல தூக்கி போட்டுறாங்க. கரை ஒதுங்குறான், திமுங்கலம் மாதிரி பட்டுன்னு இருக்காப்புல. அது சிவா எடுத்து அவனை காப்பாற்றி திருப்பி அவனை யார் சுயநலம் தெரிஞ்ச பிறகு திருப்பி அந்த நாட்டுக்கே போயிட்டு அவனை ஒரு ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபாடு பண்ணி ஜெயிக்க வச்சுக்கிறான். அதுதான் இந்தியாவோட ஒற்றுமை. காமெடி யோகி பாபு சூப்பர், விடி கணேசன் சூப்பர், சதீஷ் சூப்பர். எல்லாமே காமெடி எல்லாம் நல்லா பக்காவா இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி யோகி பாபுக்கு கரெக்டா காமெடி பண்ண. ரொம்ப வருஷத்துக்கு எடுத்தோம். இல்ல வரல. நான் அதுல இந்த தமிழ் போடாம மாதிரி சொல்லுவீங்க தெரியுங்களா. ஏற்கனவே சிவா நடிச்சு இதுல அப்படி இப்படி உருவி இல்ல, இது ஒரு தனியாவே ட்ராகாவே நடிச்சுக்கிறாப்புல. யாரு கனெக்ட் ஆகல, ஃபைட்டு தான் கனெக்ட் ஆகுது. ஒரு காமெடியா ஃபைட் ஆகிட்டு இருக்குது. நான் சொல்றது ப்ரோ, அதாவது அவன் வந்து மலேசியால எப்படி ஃபைட் பண்ண அவங்களுக்கு தெரியும், புரியுதுங்களா சொல்றது. அவங்கள ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நல்லா இப்படி இருக்கான் இப்படி இருக்கான். ஆனா அது காமெடியா கொண்டு போய் அந்த ஃபைட்டை காலி பண்ணிடும். கண்டிப்பா பாக்கலாங்க. இல்ல ஒரு அசிங்கம் இல்ல, ஒரு லவ்வே இல்ல, ஒரு ஸ்போர்ட்ஸ். அவனை காப்பாத்தி தன் நாட்டுக்கு எடுத்துன்னு போய் ஜெயிக்க வச்சு கடைசியா கிளைமேக்ஸ்ல இந்த பக்கம் என்ன கொடி
ஜப்பான் கொடி, இந்த பக்கம் நம்ம நாட்டு கொடி. நாங்கெல்லாம் ஒண்ணுமே ஒத்துமையா தானே இருக்கிறோம். நீ ஏன்டா எல்லாரும் சுட்டு சாவடிக்கிற? நான் சொல்றது புரியுதா? எல்லா நாடும் எங்க நாடு வந்து ஒன்னாதான் இருக்குது இந்தியா. ஆனா நீங்க தான் வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி சுட்டு சொத்தாடுறீங்க. புரியுதுங்களா சொல்றது? எப்பவுமே வந்தாரா வாழ வைக்கிறது தான் நம்மளுடைய இந்தியாவே. தமிழ்நாடும் சேர்த்துக்கோ. அது மாதிரி எங்க நாடு வந்து கரெக்டா, அதுதான் நான் சொல்ல வருது. எங்க இருந்து வரா போல, மலேசியால இருந்து ஒரு கரை ஒதுங்கி நிக்கிறா போல, அதை எடுத்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த காப்பாத்துறா போல, அவனை வளர்க்குறா போல, தீனி எல்லாம் கொடுக்குறா போல, லாலிபப்பு இட்லி எல்லாமே கொடுக்குறா போல, அவன் சுயநலத்துல ஒரு குழந்தை மாதிரி இருக்கிறா போல. அவன் ஒரு போர் வீரர். அவன் தெரிஞ்சு சிஸ்டம்ல ஓபன் பண்ணி மலேசியா தூதரகத்துல போயிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா இவ்வளவு பெரிய ஸ்போர்ட்ஸ் பிளேயரு திருப்பி அவன் நாட்டுக்கு அழிச்சுன்னு போறான். நம்ம இந்தியன் அங்க ஜெயிக்கிறா போல, மலேசியா கொடி, இந்த கொடி, புரிய ஜப்பான் கொடி, இப்படித்தானே இருக்கான். அப்ப நம்ம நாடு வந்து ஜப்பானா இருந்தாலும் சரி, மலேசியா இருந்தாலும் சரி, சிங்கப்பூரா இருந்தாலும் சரி, தாய்லாந்து இருந்தாலும் சரி, கொரியா இருந்தாலும் சரி, கென்யா இருந்தாலும் சரி, இந்தியா தாயா.